எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ. இன்று திருமண நாள் மற்றும் பிறந்த நாள் காணும் அனைவரும் எல்லா நலங்களும் எல்லா வளங்களும் பெற்று நீடு ஊழி வாழ நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்கள் கனவுகளும் லட்சியங்களும் விரைவில் ஈடேற வேண்டும் என்று நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். உங்களுடைய மேலான ஆதரவிற்கு என்னுடைய பணிவான நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு இன்றைக்கி இந்த செல்ஃப் க்ரூமிங் லேடிஸ்க்கு பெண்களுக்கு செல்ஃப் க்ரூமிங் பற்றி எனக்கு சில கருத்துக்கள் தோன்றுச்சு. அதை உடனே உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதனால தான் வெளியில் போயிட்டு வந்தேன். இம்மீடியட்டாக இந்த வீடியோவை போடுறேன். இன்றைக்கி நிறைய பெண்கள், வேலைக்கு செல்கிற பெண்களும் சரி, வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃப்ஸும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்ஸில் ஹோம் மேக்கர்ஸும் சரி, அவங்க தன்னை பற்றி ஒரு கல்யாணமாகி ஒரு குழந்தை வந்து ஒரு 30 இயர்ஸ் அப்படி இருக்கும்போதே தன்னை பற்றி அவங்க வந்து ரொம்ப கேர் எடுத்துக்கிறத கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுறாங்க. அந்த மாதிரி இருக்காதீங்க. 30 இயர்ஸ் ஆகிட்டா என்ன, 30+ ஆனால் என்ன, நீங்கள் உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும் எப்பயுமே. அதை மட்டும் என்றைக்குமே விட்டு விடாதீர்கள். கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஓவர் கான்ஃபிடென்ஸ் தான் இருக்கக்கூடாது. நீங்கள் நமக்கு என்ன, இனிமேல் நம்ம குடும்பம் குழந்தைகளை பார்த்துக்கிட்டா போதும், கணவர் குழந்தைகளை பார்த்துக்கிட்டு வீட்டை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு உங்களுக்கு உரிய இதை நீங்கள் விட்டுறீங்க. அப்படி இருக்காதீங்க. முதல்ல நான் அழகு அப்படிங்கிறத மனசில் பதிய வச்சுக்கோங்க. நீங்கள் அழகாக இருக்கிறீங்கன்னு உணர்ந்தாதான் நீங்கள் உங்களையே வந்து கொஞ்சம் அழகுக்கு அழகு சேர்த்துக்கிறது. ஆள் பாதி ஆடை பாதி தானே. அதனால் நீங்கள் நான் அழகாக இருக்கிறேன் அப்படின்னு நினைங்க. ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். சிலவங்களுக்கு கண் அழகாக இருக்கும், மூக்கு சிலவங்களுக்கு அழகாக இருக்கும், சிலவங்க சிரித்தா பல்வரிசை அழகாக இருக்கும், சிலவங்களுக்கு ஹேர் அழகாக இருக்கும், ஐப்ரோஸ் அழகாக இருக்கும், சிலவங்களுக்கு நீண்ட கழுத்து, லாங் நெக் இருக்கிறதே ஒரு வரப்பிரசாதம் தெரியுமா. அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கு விரல் பார்த்தா சொல்லுவாங்கள்ல, லேடிஸ் ஃபிங்கர்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி விரல்கள் இருக்கும். சிலவங்க கொடி இடையாளாக இருப்பாங்க, ஹைட்டாக இருப்பாங்க. இப்படி ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் சிலவங்க கலர் கம்மியாக இருப்பாங்க, ஆனால் பார்த்தா அட்ராக்ஷனாக இருப்பாங்க. சிலவங்க கலர் அதிகமாக, அவங்களோட கலருக்கே நிறையா ஃபேன்ஸ் இருப்பாங்க. அந்த மாதிரி ஒருத்தவங்கள்ட்ட ஒரு அழகு இருக்கும், ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அதனால் எல்லாருமே அழகு தான், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நீங்கள் முதல்ல நான் அழகாக இருக்கிறேன்னு நம்பணும், அதுதான் முக்கியம். அப்புறம் அப்படியே எப்போ பார்த்தாலும் மேக்கப் போட்டு, ஃபவுண்டேஷன் போட்டு, க்ரீம் போட்டு அப்படியே மேக்கப் போட்டுகிட்டே இருக்கணும்னு இல்லை. நான் சொல்லியிருக்கேன், காலையில் எழுந்திரிச்சு ப்ரஷ் பண்ணும்போதே ஒரு ஃபேஸ் வாஷ் வச்சோ சோப் வச்சோ ஃபேஸை வாஷ் பண்ணிவிட்டு வந்தீங்கன்னா கூட காலையில் ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும்னு. சிலவங்க குளிச்சுட்டு வந்து வேலை பார்ப்பாங்க, சிலவங்க எல்லாரையும் அனுப்பிச்சிட்டு குளிக்க போவாங்க. இப்படி இருக்கும். நீங்கள் ஃபுல் மேக்கப்பில் தான் இருக்கணும்னு இல்லை. ஐப்ரோஸ் ட்ரிம் பண்ணிக்குவீங்களா, ஒரு பார்லரில் போய் ட்ரிம் பண்ணிக்கோங்க. கண்ணுக்கு ஒரு லைட்டாக ஒரு காஜல் போட்டுக்கோங்க. லைட் ஒரு சின்ன ஒரு ஃபேஸ் இது பண்ணிக்கும் போதே நமக்கே நம்மளை பிடிக்கும். அந்த மாதிரி இருங்க. சும்மா நைட்டி அப்படின்னு ஒன்று போட்டுகிட்டே இருக்காதுங்க. நைட்டி வந்து நைட்டில் போடுறது, ஆனால் இன்றைக்கி யூனிவர்சல் ட்ரெஸ் ஆகிடுச்சு. நைட்டி தான் இல்லை, நைட்டிக்கு ஆல்டர்னேட்டு நிறைய இருக்குது. ஒன்று சொல்கிறேன், அந்த பாயிண்ட் உங்களுக்கு ஓகேவான்னு பாருங்கள். மிச்சமாகுதுன்னு ஐயோ வேஸ்ட்டாக போகுதுன்னு நம்ம சாப்பிடுவோம். நைட்டி தொலைன்னு இருக்கும். நீங்கள் வெயிட் ஏறினா கூட உங்களுக்கு தெரியாது. இதுக்கு ஆல்டர்னேட்டாக இருக்க ட்ரெஸ்ஸை நீங்கள் கொஞ்சம் வெயிட் ஏறினாலும் டைட் ஆகும், அப்போயே நீங்கள் கண்டுபிடிச்சிக்குவீங்க. இப்போ நீங்கள் யோசிங்க, நைட்டி போடுறதா வேண்டாமான்னு. ஓகே. அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், எப்பையும் உங்களை சுற்றி பாசிட்டிவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸை வச்சுக்கோங்க. இந்த நெகட்டிவாக இருக்க ஃப்ரெண்ட்ஸை என்றைக்குமே வச்சுக்காதீங்க. அவங்க உங்களோட முன்னேற்றத்திற்கு தடையாக தான் இருப்பாங்க. நெகட்டிவாக இருக்கவங்க உங்களோட கான்ஃபிடென்ஸே உடச்சிருவாங்க. அவங்க ஐயோ நீ இப்படி செஞ்சினா இப்படி ஆகிடும் அப்படின்னு உங்கள் கான்ஃபிடென்ஸே உடைப்பாங்க அவங்க. அதனால்
நீங்கள் பாசிட்டிவாக இருக்கிறவங்கள ஃப்ரெண்ட்ஸை உங்களை சுற்றி எப்பயும் வச்சுக்கோங்க. ஏன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். யாருக்கிட்டேயுமே ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்களை ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட மட்டும்தான் நம்மளால் ஷேர் பண்ணிக்க முடியும். அதனால் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். அதுவும் பாசிட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப முக்கியம். தென் ஃபோனை எடுத்தால் என்ன பேசணுமோ அதை பேசுங்க. உங்களை பற்றி பேசுங்க. ஆப்போசிட்டில் உங்கள் கூட பேசுகிறவங்கள பற்றி பேசுங்க. உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் உங்களோட துக்கம் சந்தோஷமெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்க ஏதாச்சும் ஷேர் பண்ணிக்கிறாங்கன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு காசிப் வேண்டவே வேண்டாம். ஏன்னா பகலில் பக்கம் பார்த்து பேசணும், ராத்திரி அது கூட பேசக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த காசிப் நம்ம எங்கேயோ கொண்டு போய் விட்டுரும். நம்ம சாதாரணமாக பேசிகிட்டு இருக்கிறத ஒருத்தவங்க காதில் கேட்டுட்டு அதை கண்ணு காது மூக்கு எல்லாத்தையும் ஒட்ட வச்சு யார்கிட்ட போய் சொல்லக்கூடாதோ அவங்கள்ட்ட கட்டாயம் போய் சொல்லி இந்த வில்லங்கத்தை விலைக்கு வாங்குவாங்கன்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி வேண்டாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் உங்களுக்கு ஒரு ஃப்ரீ டைம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடித்ததை நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள். பாட்டு கேட்க முடியுமா, பிடிக்குமா, பாட்டு கேளுங்க. ஸ்டோரிஸை புக்ஸ் வாசிக்க பிடிக்குமா, பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சமானது சின்ன சின்ன விஷயங்கள் அதை உங்களுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். எப்பயுமே அடுத்தவங்களுக்காகவே வாழ்ந்துட்டு இருக்கவங்க பெண்கள்னாலே தியாகம் தான். அதனால் ரொம்ப தியாகமாகவே இருந்துடாதீங்க. உங்களுக்கான சில சந்தோஷங்களை சின்ன சின்ன சந்தோஷங்களை என்ஜாய் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுடைய எண்ணங்களை தூய்மையாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது ரொம்ப முக்கியம். நம்ம நல்ல எண்ணங்களோடு இருக்கும்போது நம்மளை சுற்றி ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்கும். என்றைக்குமே கெட்ட எண்ணங்களை மனசில் வச்சுக்காதீங்க. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் இல்லையா? அதனால் மனமும் தூய்மையாக இருக்கட்டும், நம்மளோட முகமும் தூய்மையாக இருக்கட்டும். எல்லாத்தையும் நீங்கள் கேர் எடுத்துக்கோங்க. எத்தனையோ குடும்பத்துக்காக செய்கிற நீங்கள் உங்களுக்கான சில இதை எடுத்துக்க மாட்டிங்களா? இது எனக்கு தோணுன சின்ன சின்ன பாயிண்ட்ஸு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். எப்பயும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. புதுசாக நம்ம சேனல் பார்க்குறவங்களா இருந்தால் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் டச் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்களுக்கெல்லாம் நீங்கள் உங்களோட கருத்துக்கள் என்னன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நன்றி.